நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 39 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 37வது அதிகாரத்திலே எலிகு தொடர்ந்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே யோபே இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லி ஆண்டவர் செய்த அநேக காரியங்களை விஞ்ஞான அறிவோடு கூட அங்கே விளக்கி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எப்படி துணிக்கும்? கர்த்தருடைய சத்தம் ஆச்சரியவிதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி அவர் வார்த்தையின் மூலமாக செய்கிறதான காரியங்கள், அவர் வார்த்தையை அனுப்பி அநேக காரியங்களை அவர் சிருஷ்டிக்கிறார். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். வார்த்தையை அனுப்பி அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். அதே போல அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். எப்படி நீர்த்துளிகள் மேகத்தில் ஏறி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் என்றெல்லாம் விஞ்ஞான அறிவோடு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இது எழுதப்பட்டாலும் இப்பொழுது நவீன விஞ்ஞானிகள் சொல்கிறதான விஞ்ஞான உண்மைகளை இது அடக்கியுள்ளது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கு ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியன் என்பதாய் ஒருவர் நோக்கி பார்க்கக்கூடாது. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வவளரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார் என்று சொல்லி மனிதராய அனைவரும் அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே இருக்க வேண்டும் என்பதை எலிகு இங்கே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். 38வது அதிகாரத்திலே கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு கொடுக்கும்படியாக வருகிறார். யோபுவோடு பேசும்படியாக வருகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. 38வது அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் பேசினதான காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக கேள்விகளை கர்த்தர் யோபு என்பதாக வைக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவு சொல்லும்படியாக வருகிறார். தேவன் தம் தாசனாக யோபுவுக்கு செவி கொடுத்து தம்மை நோக்கி உண்மையுடன் உறுதியுடன் வேண்டி விண்ணப்பம் செய்யும் அனைவரிடமும் அவர் வருவார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்டு அவருக்கும் சமீபமாய் வருகிற கர்த்தர். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு 37 அதிகாரங்கள் கழித்து 38வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் வருகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய சிநேகிதர்கள் யோபை பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் இணைந்து ஒருவேளை ஜெபித்திருந்தால், மாறி மாறி பேசுவதை விட்டுவிட்டு ஜெபித்திருந்தால் கர்த்தர் 2, 3 அதிகாரங்களிலேயே அவர் பதில் கொடுத்திருப்பார். அவன் யோபுவினுடைய நிலைமை மாறி இருக்கானால் எவ்வளவு நீளமாக யோபு புஸ்தகம் வந்தது காரணமே அவர் மாறி மாறி பேசினதில்தான் தான். அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் ரவி என்று சொல்லி அநேக கேள்விகளை ஆண்டு தொடர்ந்து
அதிகாரங்கள் முழுவதும் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் வல்லமை எப்படி வெளிப்படுகிறது? நீ புருஷனை போல இடை கட்டி கொண்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோபுவை பார்த்து பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, பெருமை இங்கே அடங்கு கடவது என்று சொல்லி ஆண்டவர் தாமே கடலுக்கும் எல்லை வைக்கிற காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அதே போல பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ, இவையெல்லாம் நீ அறிந்திருந்தாய் என்ற என்று சொல்லி ஆண்டவர் அங்கே யோபுவிடம் கேள்விகளை வைக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. உறைந்த மலையின் பண்டகசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ, கல்மலையிலிருந்து பண்டகசாலையை பார்ப்பாயோ சொல்லி அங்கே யோபுவுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து விளக்கி காட்டுகிறார். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியாலும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ என்று சொல்லி ஆண்டவர் தாமே இந்த காரியங்கள் எல்லாம், ஞானத்தோடு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். 39வது அதிகாரத்திலே வரையாடுகளை குறித்து, அதை குட்டி போடுகிறதை கவனித்தாயோ என்று சொல்லி வரையாடுகளை குறித்து கேள்வி, அந்த காட்டு கழுதையை குறித்ததான கேள்விகளை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கதிரபாசனத்துக்கு மகிமை உண்டாவது. அங்கே யோபுவுக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. காண்டா மிருகத்துக்குள்ள காரியங்களை ஆண்டவர் தெரிவிக்கிறார். தீக்குருவிகள் எப்படி அந்த முட்டைகளை கண்மலையில் அனலுடைக்க வைத்துவிட்டு, அங்கே மணலில் அனலுடைக்க வைத்துவிட்டு காலால் மிதிபட்டு உடைந்து போகும் என்பதையும், காட்டு மிருகங்கள் மிதித்துப்படும் என்பதை நினைக்கிறதில்லை என்று சொல்லி அங்கே தீக்குருவியை குறித்து, தொடர்ந்து குதிரையை குறித்து, குதிரையின் வீரியத்தை கொடுத்தாயோ என்று சொல்லி குதிரையை குறித்து, தொடர்ந்து இந்த புத்தியினாலே ராஜாளி பருந்துக்கு தெற்குக்கு எதிராக தன் செட்டுகளை விரிக்கிறதோ என்று சொல்லி அநேக கேள்விகளை வைக்கிறார். தேவன் தாமே அதிகாரங்களை வாசிக்கிற நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல் பரிசுத்தனால் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.